ஹலோ மக்களே, ஒரு வழியா பாத்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் சீசன் 8 வந்து இன்னையோட ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து இன்னையில இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் செம்ம ஃபன்னா போகுது. அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அதை நானும் உங்களுக்கும் போடுவேன், மறக்காம நீங்களும் அதை பாருங்க. நம்ம பிக் பாஸ் 8ல வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் எத்தனை கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 16 பேர் வந்து கலந்துதான் வந்து போயிட்டு இருக்கு. அந்த 16 பேர் யார் யாரு என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துடலாம். வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தலாம். நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கடினமா உழைக்கணும். உங்க விருப்பமான ஷோ இன்னும் நெருக்கமா கொண்டு வரேன். பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆடுறவங்களும் புதுசு, யாரெல்லாம் விளையாடுறாங்க. ஆரம்பத்துல பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்ச உடனே பாருங்க, ஒரு நல்ல ஒரு என்ட்ரி சாங் கொடுத்துட்டு விஜய் சேதுபதி சார் டைரக்டா வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் பாக்கிறதுக்காகவும் சரி நம்ம பாக்கிறதுக்காகவும் உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல தரமா ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த கிச்சன் ஏரியாவும் சரி, அங்க இருக்கிற லிவிங் ஏரியாவும் சரி, ஒவ்வொன்றும் பார்த்து வேற லெவலில் கிரியேட்டிவிட்டியா செஞ்சிருந்தாங்க. நடுவில் ஒரு கோடு ஒன்று போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஒன் சைடு சிங்கிள் பெட் இருக்கு, ஒன் சைடு பார்த்தா டபுளா இருக்கு. என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கே ஒரு யோசனையாவ தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி யாரு தான் குடுக்கறான்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நம்மளோட பிக் பாஸ் சீசன் 8ல வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபேட் மேன் சொல்லிட்டு சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த வந்து ஒரு 6 சீசனை வந்து பாத்தீங்கன்னா யாரு எந்த கண்டஸ்டன்ட் எப்படி விளையாடுறாங்க எப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நிறை குறைகளை வந்து இவர் சொல்லி இருந்தாரு. என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இவரோட நேர்மையை பார்க்கறதுக்காகவே மக்களா தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. இவர் வந்து எப்படி கேம் விளையாட போறாரு, அந்த கண்டென்ட் எப்படி எல்லாம் கொடுக்க போறாரு, இந்த 6 சீசன் அவர் என்னெல்லாம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு உள்ள நம்ம பார்க்கவே வேற லெவல்ல செம்ம ஃபன்னா இருக்கு போது. சர்ச்சனான்னு சொல்லிட்டு இவங்க விஜய் சேதுபதி சார் கூட வந்து ரீசெண்டா வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க. அந்த படமே பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கு. இவங்களோட கனவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட அம்மாக்காக வந்து நான் உள்ள வந்திருக்கேங்க, நான் நல்லா பண்ணுவேன், எங்களோட அம்மா வந்து மீடியாக்கள் போக முடியல, சரி அவங்களுக்காக நான் கனவை நித்தியமே நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க. வேற லெவல் இருக்கும்போது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்களை பத்தி தெரியாத ஒரு இன்ஸ்டா பிரபலம் சொல்லிட்டு சொல்லலாம். சாரி, எனக்கு தெரியாது. இவங்க தாங்க பாத்தீங்கன்னா தர்ஷா. இவங்க பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சைலண்டா கலாஸ்டாரு. உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா 2 மில்லியன் சொல்லிட்டு அப்பா நீங்களே ஒரு செலிபிரிட்டி தானங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பார்த்தாங்க சத்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. யாரும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சீசன் 2ல வந்து வந்திருப்பாங்க, மாயான்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் தாங்க இவரு. இவரோட ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிம் தாங்க ஃபர்ஸ்ட் லவ்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து நான் இங்க வந்து நல்லா பண்ணுவேன். பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிரபு சாரோட பையனே சொல்லிட்டு நான் நினைச்சோம். அப்பதான் தெரியுது இவர் வந்து பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட், மாயோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு. சரிங்க ஓகே, நான் நல்லா பண்ணுவேன், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காரு. அடுத்ததா பார்த்தா நம்மளோட தீபக், இவருக்கே தெரியும், நம்ம வந்து சீரியல் ஆக்டர். இவர் வந்து சாரி, எனக்கு தெரியாது. நல்லா வந்து சில பல ப்ரோக்ராம்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காரு. இவரு நல்லா பண்ணுவாரு. நம்ம ஒரு சின்ன வயசுலயே வந்து பாத்துருப்போம், இவர் வந்து நல்ல ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிருப்பாரு. நல்லா என்னன்னு சொல்லிட்டு நான் நல்லா பண்ணுவேன், எனக்குள்ள ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கு, நல்லா என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் உள்ள பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்மளும் உள்ள வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவருக்குள்ள வந்து நல்ல எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் அடுத்ததான் வரப்போறது யாரும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம விஜய் ஆனந்தின்னு சொல்லிட்டு கோமாளி படத்துல வந்து நல்லாவே படம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நல்லா சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த விஜய் ஆனந்தின்னு சொல்லிட்டு. என்ன வயசாவது உனக்கு? அவங்கள பேசுன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா லைப்ரரி சும்மா வீட்டு ஃபுல்லா புக்கே வாங்கிட்டாங்க போல இருக்குது. புக்குன்னு சொல்லிட்டு எங்க சாரே கேள்வி கேட்டாரு. உங்ககிட்ட நீங்க கேட்கற கேள்வி நல்லா தான் இருக்குங்க, ஆனா பதில் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அந்த பதில் தேடி தான் வந்திருக்காங்க. பிக் பாஸ் உள்ள கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைப்பீங்க. என்ன பதில்? சரி ஓகே, பாத்திரலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், என்னோட திறமைகளை நான் வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு நம்மளோட கோயம்புத்தூர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இது ஒரு பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எல்லாம் பண்ண போறாங்கன்ற விஷயத்த நம்ம உள்ள இருந்து பார்க்கலாம். நம்ம அடுத்ததா வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த குக் வித் கோமாளி, இவங்களை தெரியாதுங்களே நம்ம சொல்ல முடியாது. சுனிதா, இவங்களோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல தகமான பேச்சா இருக்கும். ரொம்ப இன்னசென்ட்டான வெகுலியான பேச்சு தாங்க இவங்களோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா. விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோடது இஞ்சியில பெஸ்ட் இஞ்சி, நீங்க தான் சூப்பர் கிரிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாச்சிட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா வனகடா மாப்பிள்ள தேனியில இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம பையன் வந்திருக்கா, கானா பையன். சும்மா வேற லெவல்ல நானே பாத்திருக்கேன் அவனோட வீடியோவெல்லாம்.
நல்லா நடைப்பயணத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா அந்த வேளாங்கண்ணி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா வீடியோ எல்லாம் போட்டு நல்லா ட்ரெண்ட் ஆனாரு. நல்லா கான சாங்கமும் போடுவாரு. சரி ஓகே, நம்ம தலை எப்படி பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள இருந்து பாக்கலாம். நம்ம பொறுக்கவே காத்திருந்தங்க. இவரு தாங்க நம்ம தலைவே. யாரும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரஞ்சித் சார் தான். செம தரமா பண்ண போறாரு. உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஞ்சித் சார் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் ஆரம்பத்திலேயே வந்து கேள்வி கேட்டு பங்கமா கலாய்ச்சின்னு இருந்தாரு. வேற லெவல செம பண்ணாவும் இருந்துச்சு கேட்கும் போது. சார் என்ன சார் நீங்க ரீசெண்டா அந்த படம் பண்ணீங்களா, நல்லா இருந்துச்சு. அவர் ஒரு விஷயத்த சொல்ல வராருங்க, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சு நீங்க எங்க தப்பு தப்பா பேச புரிஞ்சுக்கிறீங்க. நல்லாவும் இருந்தது. சரி ஓகே, இனிமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாரை வச்சு செய்யலாம் நல்லாவும். ஆனா இருக்கிற வரைக்கும் நானாவே இருப்பேன். நீங்க என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. கட்டாயமா தினந்தோறும் இருக்கும், எங்களுக்கும் வந்து கண்டென்ட் கிடைக்கும். இவர் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏதோ மாத்திருவா, என்னத்த மாத்த போறாரு தெரியல. மாத்திருவீங்களா சார்? சரி மாத்திருந்தா சொல்லியிருக்காரு, பாக்கலாம். நிறைய விஷயங்கள மாத்திருவோம்னு சொல்லிட்டு அவரே உள்ள வந்திருக்காரு. என்ன மாத்துறன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள இருந்து பாக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஈரமான ரோஜாவே அப்படின்னு சொல்லிட்டு சில பல சீரியல்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க பார்த்தா கவியா அபியான்னு சொல்லிட்டு இவங்களே பில்டப் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, கொஞ்சம் குழந்தைத்தனமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்றாங்க. நல்லா தான் இருந்தது அது கூட ஓரளவுக்கு. சரி ஓகே, அவங்களே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எங்களோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி பிக் பாஸ் வீடியோ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் நல்லா டைட்டில் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நல்லா பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணிட்டா நம்மளுக்கு அது ஒரு பிளஸ் தானுங்க. ஓகே, அவங்களோட கேம் எல்லாம் எப்படி நல்லா அழகா பிளே பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா கண்டென்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து பொறுத்து இருந்து அவங்களோட கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிக் பாஸ்ல அடுத்த என்ட்ரி கொடுக்கறது பாத்தீங்கன்னாக்கா இவங்க தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்டேட் பண்ற மொத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பெல் ஐக்கனை வந்து கிளிக்னு வந்து விடுவோம்.